திமுகவினுடைய இன்வால்மெண்ட் நீதிமன்றத்தில் வருது. இது அவர் மட்டும் சொல்லல, நீதிபதிகள் இது பண்றாங்க. காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. இல்ல நானே சொல்றேன், அப்படி அந்த நபர்கள் ஈடுபட்டு இருந்தா கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி அவர்கள் மீது எல்லா நடவடிக்கையும் பாயும். ஆனா அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் சமீபத்தில் அதிமுகவில் வந்து பிரதீப் கைதான பிறகு அதிமுகவில் இருந்து அவர் மேலே குண்டாசு வழக்கு வரைக்கும் போட்டு இன்னைய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கல. இதில் நீக்கப்பட்டிருக்காங்க சார். கட்சியை விட்டு நீக்கப்படலை. இல்லை சார், 2 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. பிரதீப் நீக்கினாங்க. அஜய் வாண்டியாரை பொறுப்பை விட்டு எந்த அறிக்கையும் விடலை. இன்னொன்று 34 மர்டர் பற்றி சொன்னார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 43 லாக்கப் மரணங்கள் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளில், நீதிமன்ற மரணங்கள் சேர்த்தா 341 மரணங்கள். இதே ராஜ்யத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று சாத்தான்குளம் படுகொலை அதனால இத்தனை மரணங்கள் நடந்தப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த வாயும் திறக்கல. சாத்தான்குளம் சம்பவத்தில் 15 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டீங்க. மர்டர் நடந்த அடுத்த நிமிஷம் 28ஆம் தேதி அத்தனை நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்படுது. ஏன் 15 நாட்கள் அமைதியாக இருந்தது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி? இதை நம்ம கேட்கலாமா? அப்ப நான் என்ன சொல்றேன், மக்கள் நாங்க வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு பேரம் பேசுறோம். நான் முதலமைச்சர் நேரடியாக ஒரு துக்கத்தில் பங்கு கொள்கிறார். இதை விட என்ன பண்ண முடியும்? ஒரு மாநிலத்தின் முதல்வர், ஒரு முதல் குடிமகன் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட தொடர்பு கொண்டு பேசுத பேரம் பேசுறாருன்னு சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், குடும்பத்தினர் காம்ப்ரமைஸ் பண்றீங்க. அவர் என்ன சொல்றாரு, யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். 5 பேர் மேல வழக்கு பதிவுப்பட்டிருக்கா? 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? டிஜிபி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதை மேற்கோள் காட்டி எல்லாத்தையுமே நேரடியா அப்பட்டமா சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு, வேலை வேணும்னு கேட்டது அஜித்குமாரோடைய தம்பி. எனக்கு அரசு வேலை வேணும்னு அவரே, நீங்க அந்த ஆடியோ வேணா பிளே பண்ணுங்க, அந்த வீடியோவை. எனக்கு வேணும் என்ற கோரிக்கை நான் வைத்தேன், அதை பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கிறார் என்று அவரே தான் பேசியிருக்கிறார். நான் வேலை தரேன்னு உடனே முதலமைச்சர் சொல்லலையே. அவர் கேட்கிறார், என் குடும்பத்திற்கு எனக்கு வந்து ஒரு வேலை, அரசு வேலை வேண்டும், நான் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் என்று சொல்றார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று முதல்வர் வாக்குறுதி அளிக்கிறார். அப்ப அதுதான் நம்ம பார்க்கணும். நீங்க ஒரு சம்பவம் நடந்துட்டுங்க, அசம்பாவிதம். அந்த அசம்பாவிதத்துல வந்து நம்ம பங்கு கொள்றது வந்து, அந்த துக்கத்தை வந்து நம்ம அனுசரிக்கிறது வந்து ஒரு மானுட இயல்பு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் நடந்த லாக்கப் மரணங்களா இருக்கட்டும், இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட என்ன சொன்னாங்க? எதிர்கட்சியா அன்னைக்கு இருந்தப்போ உங்களுக்கு நியாயம் இருந்தது. இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க. பொங்கலூர் மணி என்னன்னு கேட்டேன், சொல்லிதானே ஓட்டு கேட்டீங்க. அதேதான் சொல்றேன், கம்பேரிட்டிவ்லி தவறுகள் எல்லா இடத்துலயுமே நடக்குதுங்க. நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் நேரடியாக ஒரு நபருக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளர் இருக்காங்களா, ஒரு காவலர் இருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு நடக்கிற சாதி படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் வந்து காவலர்கள் இருக்காங்களா? அதெல்லாம் இல்லங்க. ஒரு சமூகத்துல நடக்கிற இந்த அசம்பாவிதங்களை வைத்து ஒழுங்கு நடவடிக்கை, ஆட்சியில் எது சரியில்லை அது சரியில்லைங்கிறாங்க. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கிறது? ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? போன இவர்களுடைய 4 ஆண்டு ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த குற்றச்சம்பவங்களும் இதுவும் நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணாலே தெரிஞ்சுவிடும். அதை கம்பேர் பண்ணா பொங்கலூர் மணிகண்டன் ஒத்துக்க மாட்டாரு. அதை தான் நான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் விட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற விஷயங்களை எடுத்து வைத்து ஆட்சியே சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா மக்கள் நீதிபதிகள் சொன்னது. சாத்தான்குளை சம்பவத்தை மறந்துவிட முடியாது அப்படின்றாங்க. அதை தான் இன்னைக்கு திமுக சொல்லுது. இல்ல, தரவுகளை மாறி சொல்லணும், உண்மை மறைஞ்சிட. சாத்தான்குளம் நடந்த பிறகு சூமோட்டோவை கோர்ட் எடுத்து மதுரை கிளை, அது வழக்காடு மன்றத்திலிருந்து அந்த டைரக்ஷன் கிடைக்கப்பட்டது சிபிஐ அப்படின்னு. அதற்கு முன்னாடி சிபிஐக்கு இந்த அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்றே அதன் அரசு ஒத்துழைப்பு இருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு சாத்தான்குளத்தில் ஈடுபட்ட காவலர்கள் ஜெயிலில் இருக்காங்க. இன்னைக்கு பெயிலில் கூட வெளியே வர முடியல. 3 தடவை பெயில் கேட்டு கூட பெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இதுதான் உண்மை. நாங்கள் யாருமே வந்து இடி விசாரணைக்கு வரும்பொழுது கோர்ட்டில் போய் எங்கள் அனுமதி பெற்று தான் இடி விசாரிக்கணும்னு நாங்கள் தாக்கல் பண்ணல. அந்த மாதிரிலாம் அவலம்லாம் எங்கள் ஆட்சியில் நடந்ததே கிடையாது. வெளிப்படைத்தன்மை என்பது இருந்தது. 25வது ஒரே கேள்விதான் பிரதர், இது கேள்விக்கு பதில் வருமானு தெரியல. கடைசி இருக்கு 25வது காவல்நிலை கொலைக்கு ஞானோதயம் பெற்ற முதல்வர் நியாயம் கிடைக்கப்பெற செய்யும் சிபிஐ வழக்காடு மன்றம் என்று பேசும் பொழுது, முன்னாடி நடந்து முடிந்த 24 காவல்நிலை கொலைகளுக்கு என்ன நியாயம் கிடைக்க பெற்றது? ஏன் அவர் எதுவும் செய்யவில்லை? 2வது கேள்வி, உங்க துறையில் இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நியாயம் கிடைப்பது, முதல்வராக பேசுகிறார், நியாயம் பக்கம் நிற்கிறார்னா டிஜிபி லெட்டர் போடுறாரு, மெத்தனால் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுன்னு. நடவடிக்கையில் 68 உயிர்கள் பலியாச்சு. கள்ளக்குறிச்சியில் எந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி பேசினார் இந்த முதல்வர்? நியாயம் கிடைக்க பெற செய்வன் எங்க சொன்னாரு? அதே சிபிஐ வேண்டும் என்று வழக்காடு மன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்த போது சிபிஐ விசாரணை தேவையில்லை முதல்வர் சொன்னார்.
அப்ப நியாயம் கிடைக்க பெறவில்லையே. இது வரைக்கும் அந்த இடத்துக்கு கூட போக முடியல முதல்வர். இதுல இது என்ன காரணம்? முதலமைச்சர் விக்கிரவாண்டியில் 32 உயிர்கள் இருந்தபோது எந்த குடும்பத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதால 32 குடும்பங்கள் இருந்த பொழுது யார்கிட்ட எந்த குடும்பத்துல பேசினார் முதல்வர்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சிறுமியோட குடும்பத்தை பேசினார் பேசலன்னு கேக்குறாரு சார். அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தாரிடம் பேசினாரா அப்படின்ற கேள்வி. வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பேசாமல் இருப்பதுதான் சரி. இன்னைக்கு கூட பேட்டி கொடுக்கும்போது, இப்ப ஏர்போர்ட்ல இறங்கி பேட்டி கொடுக்கும்போது கூட இந்த வழக்கை பத்தி பேசும்பொழுது கூட இந்த வழக்கை கேட்கறாங்க. எங்க மரியாதைக்குரிய எடப்பாடியார் என்ன சொன்னாரு? வழக்காடு மன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அதை பத்தி சொல்வது மாண்பாகாதுன்னு சொல்றாரு. ஆனா யாருக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நம்ம எப்படியும் தப்பிச்சிடணும், நம்ம ஆட்களை காப்பாற்றணுங்கிறவங்க தான் இப்படி உளுந்தடிச்சு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டா யாரை காப்பாற்ற முடியும்? கட்சிக்காரர் இருந்தா காப்பாற்ற முடியுமா? அதற்கு முன்னாடி நீங்க சாட்சியை கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே இறங்கிட்டீங்கல்ல. நீங்க நேரடியா தொடர்பு கொண்டு வேலையா கொடுக்குறேன்ப்பா என்ன பார்த்து பண்றப்ப முதல்வரே கூட்டு பேசும்போது, ஆனா நியாயமா தான் முதல்வர் என்ன சொல்லிருக்கணும்? அம்மா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இன்னும் எங்கால எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, தவறு தான், அவர் மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படி சொல்லி தான் நியாயமா ஒத்துருந்துருக்கலாம். ஆமா இவர் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு, எதுவுமே நடக்காத மாதிரி என் கட்சிக்காரன் காம்ப்ரமைஸ் பண்ணது கூட தவறு இல்லைன்னு எதுவுமே சொல்லாம நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் பண்ண கூதல் அத்தனை வெளியே வந்துருச்சு. ஏன்னா இதுல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்காரு போது உங்களுக்கு அப்படியே ஆளுது. ஐயோ எங்கடா விஷயம் வெளியே வந்தா என்ன ஆயிருப்போதோ, உடனே பழி அந்த பக்கம் போட்டுடலாம்ல, உடனே சிபிஐ. ஆனா எந்தெந்த வழக்குல எல்லாம் திமுக சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, யார் இந்த சாருக்கு விடை தெரியலையோ, யாரை காப்பாற்றணுமோ, குற்றவாளியை முடிவு பண்ணிட்டு தமிழக காவல்துறை விசாரிச்சு அண்ணா பல்கலை வழக்குல நீதிமன்றம் தான் அந்த முடிவெடுத்தது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டீங்க. அதுல ஒருத்தர் வெளியே போனாரு, ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போனாரு. ஏன் போனாரு? யாரோட அழுத்தத்தில்? ஜட்ஜ்மென்ட்டே வந்துருச்சு. பேசலாம், ஜட்ஜ்மென்ட் வந்து யாரோட? நம்ம குற்றவாளியை முடிவு பண்ணிட்டு எல்லா ஆதாரத்தையும் திரட்டுறீங்க. ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல வேற யாரோ சம்மந்தப்பட்டிருப்பா நீங்க விசாரிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி குற்றவாளியை முடிவு பண்ணிட்டு ஆதாரம் திரட்டி கேஸ் வேகமா முடிச்சிட்டீங்க? எங்கெல்லாம் திமுக சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அங்கே மட்டும் தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு நீதியை நிலைநாட்டியது. எங்கெல்லாம் அடுத்த பக்கம் பழியை போட்டு தப்பிச்சிடலாம் நியாயம் பக்கம் அப்படின்னு பட்டவர்த்தனமா தெரியல. திமுக அரசினுடைய நிலைப்பாடு பட்டவர்த்தனமா தெரியல. இல்ல காவல்துறை மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்களும் அரசியல்வாதிகளும் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறாங்களா? அதாவது காவல்துறை என்பது ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடினே சொல்லலாம். யார் ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறை சேர்ந்தவர்கள் தனித்து இயங்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் காவல்துறையே குற்றம் செய்யக்கூடிய பல சம்பவங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, காவல்துறைக்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறையை அவர்கள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை என்பது வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நாடு விடுதலைக்காக போராடிய மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு நடைமுறை எப்படி இருக்கிறதோ இன்று வரை தொடர்கிறது. இல்ல இந்த நாட்டில் குடிமக்களை இடையில வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தான அதுக்கு பொறுப்பேத்துக்கறாங்க. அப்படிதானே சொல்றீங்க? இல்ல எந்த ஒரு ஆட்சியாளர் நடந்தா அவர் பதவி விலகணும்ன்றீங்க. இல்ல எந்த 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 குற்றம் நடந்தாலும் மக்களுக்கு எதிராகவோ ஒரு தனிநபருக்கு எதிராகவோ எந்த குற்றம் நடந்தாலுமே அதுக்கு ஆட்சியாளர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏகப்பட்ட துறைகள் இருக்கிறது. மக்களை பாதுகாக்கக்கூடிய இரண்டு துறைகள் இங்கே வருவாய்த்துறையும் காவல்துறையும். ஆனால் காவல்துறையில் மட்டுமே இது போன்ற வன்கொடுமைகள் அதிகமாக நடப்பதற்கு எது காரணம் நம்ம பார்க்கணும். இப்ப உச்சநீதிமன்றம் இது போன்ற வழக்குகள்ல பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கு. அதாவது பி.கே. பாசு எதிர் மேற்கு வங்காள அரசு வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த போது 11 கட்டளைகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்குது. ஒருவர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டால் அவருடைய அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 படி பாதுகாக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்ற ஏற்கனவே வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்கு. 11 கட்டளைகள். கைது செய்யப்பட்டா யார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கிறார்களோ அந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயர், அவர் என்ன பொறுப்பில் இருக்கின்றார் என்பதை அந்த கைதி, அதாவது விசாரணைக்கு கைது செய்யப்பட்டவருக்கு சொல்லி ஆகணும். அடுத்து விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட சந்தேகிக்கு இடமான அந்த குற்றவாளியுடைய குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லணும்.
இந்த மாதிரி உங்க இந்த எல்லாம் நபரை correct கைது சார். இதுல பண்ணியிருக்கோம், FIR ஏ விசாரணை போடல. பண்ணிட்டு இருக்கோம். அவர் விசாரணைக்கு வந்து சும்மா அழைச்சிட்டு போறப்பட்டிருக்கான்னு தானே இந்த பிரச்சனை. இந்த வழக்கு வேற ஒரு வகையில பயணிச்சிருக்கு. FIR போட்டிருந்தா அந்த அடிப்படையில் வந்திருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை இருந்திருக்கும். இது காவல்துறை கஸ்டடியில மரணம், ஆனா லாக்அப் டெத் கூட கிடையாது. அவர் காவல் நிலையத்தில் கூட சாகல. அதைத்தான் நீதிமன்றம் வந்து மிக கடுமையாக சவுண்ட் கேட்கல ஓகே ஓகே பேசுங்க. அதாவது கார்கே கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குது 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 சார். அதாவது வந்து நீதிமன்றம் மதுரையில் நடைபெற்ற இந்த விசாரணை போது உயர் நீதிமன்றத்தில் ரொம்ப அழகா வந்து நீதிபதிகள் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. அதாவது வந்து உடம்பில் எல்லா இடங்களிலும் வந்து காயம் இருக்குது, யார் வந்து விசாரணையின் பேர்ல தாக்குவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க, இப்படி பல கேள்விகளை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கேள்விகளா எழுப்பியிருக்கு. கைது செய்யப்பட்டவர், அதாவது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்படவில்லை. அவரை வேறு ஒரு இடத்தில் ஒரு கண்மாய் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்க. அடுத்து விசாரணை செஞ்சவங்க யாருமே யூனிஃபார்ம்ல இல்ல, சீருடையில இல்ல, கையில லுங்கி கட்டி இருக்காங்க, டி-ஷர்ட் போட்டு இருக்கிறாங்க. அப்ப தாக்கியவர்கள் உண்மையிலேயே காவல்துறை சார்ந்தவர்களா அல்லது வேற ரவுடிகளை அழைத்து வந்து தாக்கினார்களா என்கிற ஒரு கேள்வி இல்ல சார். இல்ல அவங்க காவல்துறை தான்ன்றத வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அரஸ்டே பண்ணியாச்சு, அதுல சந்தேகப்பட வேண்டாம். ஆனா அவங்க எப்படி வந்தாங்க, யார் உத்தரவோட வந்தாங்க? இப்ப என்னன்னா அந்த காவல்துறை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. என்னன்னா வந்து மேலதிகாரி வந்து சொல்லாம இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு செய்த குற்றத்தை மறைப்பதற்கு இப்ப அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு கிளைம் பண்றாங்க. இப்ப நம்ம என்னன்னா இத வந்து பல்வேறு வழக்குகள் ஒப்பின. இப்ப வந்து சாத்தான்குளத்துல பெனிக்ஸ் ஜெயராஜ் தந்தை மகன் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டாங்கல்ல. இப்ப மிகப்பெரிய சம்பவம், இந்தியாவை உலுக்கிய சம்பவம். இந்த சம்பவம் நடந்த பிறகு நீதிமன்றங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்ச பிறகு மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இது உண்மையிலேயே வந்து இதுக்கு வந்து காவல்துறை ஒட்டுமொத்தமாக இந்த நாடு வந்து பொறுப்பேற்கக்கூடிய. காவல்துறை மட்டும் ஏன் பொறுப்பேற்கணும்? இல்ல சார், எதிர்க்கட்சிகளுடைய குரலையும் கேட்போம். காவல்துறை மட்டும் ஏன் பொறுப்பேற்கணும்? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் பொறுப்பேற்க கூடாதா? அரசியல்வாதிகள் பொறுப்பேற்க கூடாதா? 5 வருஷமா நடக்குது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய கடமை காவல்துறையிட்ட இருக்கு. எல்லா செயல்களுமே சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய தேவை காவல்துறைக்கு மட்டுமே இருக்குது. நீங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்ப சார் ஒரு குற்றம் நடக்குது, இந்த குற்றத்தை நீதி விசாரணை செய்வதற்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் திருத்த பிரிவு 176(1)A என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆள்கடத்தல் வழக்கு, காவல் நிலைய மரணங்கள், பாலியல் வல்லுறவுகள், இதற்கு வந்து உடனடியா நீதி விசாரணை நடத்தணும் வந்து 176 இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து நமக்கு சொல்லுது. ஆனால் இங்க என்ன நடைமுறையில் இருக்குன்னா, பொதுமக்கள் வந்து போராடி ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டிய தேவை இருக்குது. இந்த மரணம் வந்து அநியாயமானது, காவல்துறை அடிச்சு கொண்டுட்டாங்க, எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, ஆக வந்து எஃப்ஐஆர் போடுங்க, காவல்துறை மீது எஃப்ஐஆர் போடுங்க, கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராடணும். அல்லது நீதிமன்றம் சூமோட்டோவா அந்த வழக்கு எடுக்கணும். நீதி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் சூமோட்டோவா இருக்கணும். இந்த ரெண்டு தான் இங்க இந்தியா நடந்துட்டு இருக்கு. ஒன்னு பொதுமக்கள் போராடணும், அல்லது அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கணும், அல்லது நீதிமன்றமே சூமோட்டோவா அந்த வழக்கு எடுக்கணும். இதன் அடிப்படையில் தான் எல்லா வழக்குகளுமே இங்க இருக்கு. சட்டத்தின்படி ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு காவல்துறைக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையில் இருந்து எல்லா இந்தியா முழுமைக்கு இருக்கு. அதாவது சட்டம் எளியவனை கண்டால் எட்டி உதைக்கிறது, வலியவனை கண்டால் வலிந்து ஒடிக்கிறது. இதுதான் சட்டம் இங்க இருக்கு. இந்தியாவில் கூடிய சட்டம் வந்து எளியவனை எட்டி உதைக்கிறது, வலியவனுக்கு வளைந்து ஒடுக்கிறது. சாமானிய மக்கள் ஒரே ஒரு சாமானிய மக்கள் மட்டும்தானே வந்து காவல் நிலைய மரணத்துக்கு ஆளாகிறாங்க. யாராவது வந்து அதிகாரம் உள்ளவன் சாகுறானா? பணக்காரர்கள் சாகுறாங்களா? அரசியல் பின்புலங்கள் சாகுறாங்களா?